வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறதுனால சனி பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யாரு? பூசம் அல்லது அனுஷம் அல்லது உத்தரட்டாதி நீங்க பிறந்த நட்சத்திரமா, மகரம் அல்லது கும்பம் உங்க ராசியா, சனிக்கிழமை பிறந்தவரா, 8 அல்லது 17 அல்லது 26 தேதிகளில் பிறந்தவரா, மேற்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீட வாடகை வீட, நீங்க எல்லாரும் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் தீபம் ஏற்றி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அல்லது எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, ரெண்டும் ஒன்று தான், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலன் கிடைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி இருக்க போற சனிக்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களே, உடல் நலம் குறையும், ஆரோக்கியம் குறையும், மருத்துவ செலவுகள் வரும். இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ வெங்கடாஜலபதி நினைச்சுக்கோங்க. ஓம் தன்வந்திரி பெருமாளை போற்றி, ஓம் வைத்தீஸ்வரனை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசைவ உணவை தவிர்க்கிறது நல்லது, அளவா சாப்பிட்றது நல்லது, புதிய உணவு வகைகளை சாப்பிட வேண்டாம், உடல் நலத்தில் அக்கறை காட்டணும், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? தாராள மனப்பான்மை, மனோதிடம். மலை அசையும், ஆனா உங்க மனசு அசையாது. என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும். எல்லா வயசுக்காரர்களுக்கும், என்ன துறையில இருந்தாலும், என்ன வேலையில இருந்தாலும் பிரமாதமான நாள். கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பயம், தேவையற்ற பயம், தேவையற்ற விஷயத்துக்கு இன்னைக்கு பயம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, ஓம் பழனியே போற்றி. இந்த மந்திரத்தை சொன்னா தேவையற்ற பயமும் அச்சமும் குறையும். ஏன்னா அர்த்தம் இல்லாம இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி பயந்துகிட்டே இருந்தா எப்படி வேணா, என்ன நேரத்துல வேணா ஆகலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனா அதுக்காக பயந்துகிட்டே இருந்தா எப்படி? இன்னைக்கு எப்படி பயம் வரும். இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் கலக்கிறீங்க. பிரமாதமான நாள். பேச்சு சாமர்த்தியம், நிதானம், ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, கூர்மையான அறிவு, கூர்மையான திட்டமிடுதல், பிளான் பண்ணி செய்வீங்க. நிதானம், பொறுமை. தோத்து போயிருவீங்கன்னு நினைப்பாங்க மற்றவங்க, நீங்க ஜெயிச்சிருவீங்க. கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம் வேற நிறைய இருக்கு. யாருக்கிட்ட எங்க பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு தெரியும். நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். அசைவ உணவு கூடாது. கோயில்ல விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெங்கடாஜலபதியை நினைச்சுக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையில பொருள் வாங்கக்கூடாது, அசைவ உணவு கூடாது, ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். அதுல இருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும். கவனம். நெய் தீபம் ஏத்த மறந்துடாதீங்க, அல்லது எரியிற தீபத்துல நெய்யை சேர்த்துங்க. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. கன்னிராசிக்கார நேயர்களே, தேவையற்ற சண்டை, சச்சரவு, பகை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க, அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க. ஓம் உஷா தேவியே போற்றி, ஓம் சாயா தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யறது நல்லது. அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரமாதமான நாள். உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு, நேர்மை, தாராள மனப்பான்மை, தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ள இழுத்துறது, இதெல்லாம் உங்களுடைய பலம். சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க,
கவலைப்படாதீங்க. ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போறது இல்லை. உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோட இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. எனவே ஜெயிக்கிறீர்கள். உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது. பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, எதிர்பார்த்த விஷயம் நடக்காம போய் தோல்வி அடைவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு. சரி, ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, தோக்காம இருக்க என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் அருணனே போற்றி, ஓம் வருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருக்கணும். தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தோல்விக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. கவனம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, நிதானமா இருங்க. வீண் கெட்ட பேர் வர வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதை. என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்திருங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்திருங்க. காலையிலேயே ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்போ முருகப்பெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். காலையில வழிபாடு செஞ்சுட்டு வேலைக்கு போங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லது வேலையை ஆரம்பிங்க. இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, தேவையற்ற சிக்கல்கள், வம்புகள், வழக்குகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப சிவபெருமான நினைக்கணும். என்ன நினைச்சு என்ன மந்திரம்? ஓம் பைரவரே போற்றி, ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். இந்த மந்திரத்தை சொன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகமாகும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், கலக்குறீங்க. உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், கலக்கிறீங்க, சந்தோஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், புத்தி கூர்மை, இது ஜெயிக்கும். எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க. இன்னைக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 6, 9. அனுகூலமான திசை வடக்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு. காலை 6 முதல் 7:30 வரை. கல்யாணமான கடகராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கடகமா இருந்தாலோ, கடகம் மகரமா இருந்தாலோ, கடகம் கும்பமா இருந்தாலோ, ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கடகம் விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில முத்து பைத்த மோரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.